ஸோ ரிடக்ஷன் ப்ராசஸ் வரும். லாஸ்டா டேபிள் வரைக்கும் முடிச்சோம் இல்லையா? இப்போ ரிடக்ஷன் ப்ராசஸ் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா ஆல்டிஹைட் கீட்டோன் ஆர் ரெடியூஸ்டு டு பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணணும். என்ன மாதிரி இப்போ அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆல்டிஹைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆல்டிஹைட் என்ன மாத்தோம் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால், நமக்கு தெரிஞ்ச விஷயம், பிரைமரி ஆல்கஹாலா மாத்தும். அதுவே ஒரு கீட்டோன் என்னவா மாத்தலாம் அப்படின்னா நம்ம ஒரு செகண்டரி ஆல்கஹாலா மாத்தணும். காமனான விஷயம். என்ன மாதிரி ரியேஜென்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் வீக் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேடு, சோடியம் போரோஹைட்ரேடு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற கொஞ்சம் பேர் யார் யாரு அந்த மெட்டல், நம்ம மெட்டல் நிறைய மெட்டல், நிக்கல், பல்லேடியம், பிளாட்டினம் யூஸ் பண்ணுவோம். ரேன நிக்கல், ஹைட்ரஜன். இது மாதிரி பல கேட்டலிஸ்ட நம்மளால யூஸ் பண்ண முடியும். என்னன்னா ஒரு ஆல்டிஹைட ஒரு பிரைமரி ஆல்கஹாலாவும் ஒரு கீட்டோனை ஒரு செகண்டரி ஆல்கஹாலாவும் கன்வெர்ட் பண்ண ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ் சிம்பிளா. ஓகே, இது லாஸ்ட் சாப்டர்ல பார்த்துருப்போம். அடுத்து என்ன சொல்ற ரிடக்ஷன் டு ஹைட்ரோகார்பன், அதாவது செகண்ட் ரியாக்ஷன் போதி திருமன் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 2 யார் அப்படின்னா கிளமன்சன் அண்ட் உல்ஃப் கிருஷ்ணன். அருமையான ரியாக்ஷன், அருமையான அற்புதமான பயங்கரமான டேஞ்சரான சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ரியாக்ஷன். அது இனாசார் கிளமன்சன் ரிடக்ஷன் அண்ட் உல்ஃப் கிருஷ்ணர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரையும் ஒரு பங்காளியா வச்சுக்கோ. ஏன் அப்படின்னா இப்ப மேல பார்த்த ரிடக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணீங்க, ஆல்ரெடி ஒரு ஹிட் கொடுத்துட்டான். ஒரு ஆக்சிஜன் இருக்கு, கார்பனைல் குரூப் இருக்கு, அதுல ஹைட்ரஜன் ஆட் பண்ற, கீழே ஒண்ணு மேல ஒண்ணு, பிகம் ஆல்கஹால், ஓ மை காட், வா வாரே வா அப்படின்னு போயாச்சு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இருக்கிற ஆக்சிஜன் ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் காணா போச்சு. எங்க எங்க அப்படிங்கிற மாதிரி தேடுற அளவுக்கு பிச்சு எரிஞ்சிருச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. சோ இது ஃபர்ஸ்ட் நீங்க எப்படின்னா நேம் எழுதிக்கோங்க. அடுத்து ஆல்டிஹைடு கீட்டோன் அந்த ரியேஜென்ட் என்னவா மாறுவான், ரைட்? இந்த இதுல ஃபாலோ பண்ண சில பேர் என்ன பண்ணிக்குவான், இந்த சைடில் இருக்க நேம் பார்க்க மாட்டான், இப்படி கோடு போட்டு இதான் அதோட ரியாக்ஷன் அப்படின்னு எழுதிட்டு இருப்பான். ஸோ எல்லாமே பண்ணியிருக்கான் நம்ம பசங்க, எல்லாத்தையும் எக்ஸாம் வரைக்குமே அப்படி கூட எழுதியிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு கிளமன்சன் ரிடக்ஷன் பார்க்குறோம். கிளமன்சன் ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜிங்க், அமால்கம், ஜிங்க், மெர்க்குரி எடுத்துக்கிறோம், அசியல் எடுத்துக்கிறீங்க. இப்போ என்னன்னா மெர்க்குரி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சோடியமா இருக்கட்டும், பொட்டாசியமா இருக்கட்டும், யார் கூட சேர்த்தாலும் அவன் மிங்கிள் ஆகி ஒரு சால்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுவான், அது அமால்கம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அசியல் கூட சேர்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மெக்கானிசம்னால டைரக்ட் ரியாக்ஷன், ஆக்சிஜன் சம் ரியாக்ஷனால பிச்சு எரியப்படுகிறது வாட்டர் மாலிகுலா. இந்த இடத்துல நமக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ இதான் நம்ம ரிடக்ஷன் ப்ராசஸ் சொல்றோம். அதுவும் கிளமன்சன் ரிடக்ஷன். என்ன கிளமன்சன் ரிடக்ஷன் கண்டிஷன் நல்லா பார்த்துக்கோ. கிளமன்சன் ரிடக்ஷன் கண்டிஷன் ஸ்டார்டிங் மெட்டீரியல், ஃபைனல்ல அந்த இடத்துல வெறும் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். இப்போ இதுவே உல்ஃப் கிருஷ்ணர் ரியாக்ஷன்ல பாருங்க, உல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷன்ல எடுத்தாச்சு. இந்த டேபிள்ல படிச்ச விஷயம் உனக்கு கை கொடுக்குங்க பாருங்க. இந்த இடத்துல கார்பனைல் குரூப் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, மேலவா ஹைட்ரஜன். ஸோ டபுள் பாண்டோ பார்த்த உடனே அவனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவன் வந்து உட்காந்துருவான், ஹைட்ரஸோனா மாறுவான், ஒரு ஹைட்ரஸோனா மாறிட்டான். நம்ம அதுவே அந்த கூட இருக்க நைட்ரஜன் இந்த NH2 இல்லைன்னா இமின்னு சொல்லுவோம், இல்லைன்னா இதை என்ன சொல்லுவோம், ஹைட்ரஸோனா மாறுறான். இந்த ஹைட்ரஸோனை KO வச்சு எத்திலின் கிளைகால் ஆட் பண்ணி ஹீட் பண்ணும் பொழுது கம்ப்ளீட்டா இது அப்படியே கட்டாயி வெளியே போகுது. நல்லா கவனிங்க, முடிஞ்ச அளவுக்கு நமக்கு நைட்ரஜன் கேஸா மாறான். ஒரு நம்ம வந்து இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ் நம்ம எடுக்க முடியாது, சும்மா எல்லா எக்ஸாமுக்குமே சரி ஒரு ரியேஜென்ட்னா இந்த வேலையை பார்த்துருவான். உல்ஃப் கிருஷ்ணர் இவன் தான், மாற்றே கிடையாது. ஒரு சில ரியாக்ஷன்லாம் ஃபிக்ஸ்டு. இப்ப லித்தியம் அலுமினியம் ஹைட்ரோடைய ஒர்க்குன்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன மாலிகுல் வேணாலும் மாத்திக்கிட்டே இருக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியேஜென்ட் ஃபிக்ஸ்டு, மாலிகுல் சிம்பிள் மாலிகுல்ஸ் தான் மேக்ஸிமம் கேள்வி கேட்பேன். ஏன்னா ரியேஜென்ட் ஞாபகம் வச்சுக்கணும், இல்ல ரியேஜென்ட் கொடுத்து ஒரு நேம கேள்வி கேட்கற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். சரியா? இல்ல ஏதாவது ஒரு பெரிய ரியாக்ஷன்ல ஒரு சிங்கிள் ஸ்டெப்பா இது இருக்கும், ரைட்? அதனால சிம்பிள் ஆல்டிஹைடாக தான் கொடுப்பா. நீட்டு வரைக்கும் ஜெய் போகும்போது மாலிகுல்ஸ் மாறும், ரைட்? அப்ப இங்கேயும் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அல்கேன் கிடைச்சிருச்சு. அப்போ உல்ஃப் கிருஷ்ணரும் கிளமன்சனும் டிஃப்ரெண்ட், நாட் அ ரெகுலர் ரியாக்ஷன். ஸோ அதை கவனிச்சுக்க. அடுத்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஆக்சிடேஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை இந்த பேராகிராஃப்ல அள்ளி தெளிச்சிருப்பான் சில விஷயங்கள். கார்பாக்சைல் ட்ரீட்மெண்ட், காமன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் திஸ். ஒரு ஆல்டிஹைட கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஆல்கஹால் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்றோம் அப்படின்னா இது என்ன பண்ணா ஒரு ஆல்டிஹைடா மாறும். இந்த ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணா இது என்ன மாறும் அப்படின்னா ஒரு ஆசிடா மாறும். இப்ப இங்க இருந்து இங்க போகிறதுக்கு சில ரியேஜென்ட்ஸ் நமக்கு தேவை. என்ன சொல்றான் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆல்டிஹைட்ஸ் ஆர் ஈஸிலி ஆக்சிடைஸ் டு கார்பாக்சிலிக் ஆசிட். என்ன மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட்க்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? ஆக்சிடைசிங் ஆசிட். நைட்ரிக் ஆசிட்டுக்கு ஒரு பேரே ஆக்சிடைசிங் ஆசிட். அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பயங்கரமான பங்கமான ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் KMnO4. அப்புறம் பொட்டாசியம் டைக்ரோமேட், அவனுக்கு தம்பி, பட் அவ அளவுக்கு இருக்க முடியாது, எக்ஸெட்ரா. இது எல்லாமே எடுத்துக்கோங்க. இது இல்லாம மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம்.
அது குறிப்பா வந்து டாலன்ஸ் ரியேஜென்ட், ஃபில்லிங் ரியேஜென்ட், இதெல்லாம் வந்து ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணுவான். நல்லா கவனிச்சுக்கோ, இவனை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவான். இவங்கள நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா இந்த ரெண்டும். இப்ப இங்க ஒரு ஆசிட் ஃபார்மேஷன் கிளீவ் பண்ணுவோம், அதெல்லாம் தேவையில்ல. நேரா வந்து அதை தடவை படிச்சுக்கோ, ஓகேவா? முக்கியமான விஷயம். டாலரன்ஸ் டெஸ்ட்டும் ஃபில்லிங் டெஸ்ட்டும் என்ன 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 சார், எதுக்கு சார் இது அப்படின்னு கேட்டா, நாங்க காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கு இந்த டெஸ்ட்லாம் கொடுப்பாங்க. நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், இதுல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, அரோமேட்டிக் ஆல்டிகைடா, அலிபாட்டிக் ஆல்டிகைடா, அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணணும். ஒன்றும் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம்டா, இது ஆல்டிஹைடுன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்ப கவனி, எப்படி அப்படின்னா, ஒரு ஆல்டிஹைடு இருக்கு, ஒரு டெஸ்ட் டியூப் கொடுத்துருவாங்க. இந்த டெஸ்ட் டியூப்ல பாத்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் டியூப் உடஞ்சிருக்கா சார், டெஸ்ட் டியூப்ல பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க காம்பவுண்டா கொஞ்சம் போடும். என்ன இந்த குளுக்கோன் டி, வெள்ளை கலர் குளுக்கோஸ் இருக்குல்ல, மோஸ்ட்லி அதை கொடுப்பாங்க. அது உள்ள போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறமா அமோனியாக்கள் சில்வர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் லிக்விடா வச்சிருப்பான், பேசிக் நேச்சர்ல எடுத்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண உடனே அதை நம்ம நல்லா ஹீட் பண்ணும். ஹீட் பண்ணுவாமே, நல்லா இல்ல, லைட்டா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துல என்ன நல்லா புகை போகும், இந்த கண்ணாடி பூரா அப்படியே பார்த்தா சில்வர் கலர்ல படிஞ்சிரும். இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ்ல இருக்க அயன், அதாவது அயானா இருக்கிற ஏஜி, அயன்னு சொல்றல இடையில, அயானா இருக்கிற ஏஜி ரெடியூஸ் ஆகும். ஏன்னா கண்ணுக்கு தெரியறான், நல்லா யோசிச்சு பாரு. இப்ப பேரிச்சம்பழத்துல அயன் இருக்குன்னு சொல்றாங்க, அயன் சாப்பிடுங்க இரும்பு சத்து இருக்கு அப்படின்ட்டு. பேரிச்சம்பழத்தை கடிக்கும் போது நமக்கு என்ன பல்லு உடையுதா அப்படின்னு அயன் இடிக்குது, ஏன்னா அயானிக் ஃபார்ம்ல இருக்கான். அதனால கண்ணுக்கே தெரியாது, தண்ணியோட தனியா கரைஞ்சிருப்பான். அப்போ இது என்ன ஆகுது, எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி நியூட்ரல் மெட்டலா மாறுறான். அந்த மெட்டல் தான் அந்த டெஸ்ட் டியூபை சுத்தி உட்காந்துட்டு இருக்கான். அந்த மெட்டல் டெஸ்ட் டியூபை சுத்தி உட்காந்துட்டு இருக்கா, அதுதான் உங்க கண்ணுக்கு தெரியுது. சரி, இவர் ரெடியூஸ் ஆயிட்டேனே சார், அப்ப இன்னொருத்தன் யாரு அப்படின்னா, இந்த ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆகுது, ரிடாக்ஸ் ப்ராசஸ், ரிடக்ஷன் ஆகிறான், இவன் ஆக்சிடைஸ் ஆகிறான், இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ். அப்போ ஒரு ஆல்டிஹைடை என்ன மாற்றணும், ஆசிடா மாற்றணும். அது வேற விஷயம். இங்க என்னன்னா, சில்வர் மிரர் டெஸ்ட் ஆல்டிஹைடான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு, இந்த சில்வர் மிரர் கிடைச்சிருச்சுன்னா இது ஆல்டிஹைடு. ஏன்னா ஆல்டிஹைடு என்ன பண்ணும் அப்படின்னா, இவன் கூட ரியாக்ட் பண்ணிட்டு இவனை சில்வரா மாத்திருவான், அது வெளியே கிடைச்சிருச்சு, உள்ளுக்குள்ளே இவன் ஆசிடா மாறி இருப்பான். ஸோ இது ஆசிடா மாறினது யார் இன்டிமேட் பண்றா அப்படின்னா, அந்த சில்வர். தட்ஸ் வை சில்வர் மிரர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு பேரு இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் சொல்லுவான், ரைட், டாலரன்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம், அது அரைல் ஆல்டிஹைடா இருக்குதோ இல்ல அல்கைல் ஆல்டிஹைடா இருக்கோ, அலிபாட்டிக் இல்ல அரோமேட்டிக், சாரி, அலிபாட்டிக் ஒரு அரோமேட்டிக் என்ன ஆல்டிஹைடா இருக்குதோ, எதுவா இருந்தாலும் டாலரன்ஸ் ஆன்சர் பண்ணுவோம். ஆல்டிஹைடா இருந்தா ஆன்சர் பண்ணுவோம். அரோமேட்டிக்கா இருக்கலாம், அலிபாட்டிக்கா இருக்கலாம், டசன்ட் மேட்டர், என்னவா இருக்கணும், ஆல்டிஹைடா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்க, இதை மட்டும் எழுதி வச்சுக்க, ஆல்டிஹைடா இருக்கணும். அந்த ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்க, ஒரு தடவை எழுதி பார்த்துக்கிட்டா தப்பு இல்லை. கோஎஃபிஷியன்ட் இந்த இடத்துல 2 3, இது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்க 2 அப்படியே சில்வர் வந்துடும். வாட்டர் 2 4, முக்கியமா இதுக்குள்ள வர நம்பரே 2 3 4, ரைட். பேலன்ஸ் பண்ணி எழுதுனா கூட நம்ம எழுதிக்கலாம், பட் அதெல்லாம் இப்ப தேவையில்லை. முக்கியமான விஷயத்த பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங். இப்ப என்னாச்சு அப்படின்னா, நான் ஆல்டிஹைடுன்னு கன்ஃபார்ம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நோட் எடுத்துட்டு எங்க வாத்தியார்கிட்ட போனேன். எங்க வாத்தியார் சொல்லுவாரு, ஆல்டிஹைடு கன்ஃபார்மா, சரி, அரோமேட்டிக்கா அலிபாட்டிக்கா, அரோமேட்டிக்கா அலிபாட்டிக்கா சார், அந்த டால் டாலன்ஸ் தான்ப்பா பண்ணிட்டேன், சரி, ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வெரி குட், பாராட்டுறேன் உன்னைய. அரோமேட்டிக்கா அலிபாட்டிக்கா சார், ரெண்டுமே ஆன்சர் பண்ண சார். ரெண்டுமே பண்ணியா, ஒரு பேஷண்ட் இருக்கான், அவனுக்கு கொடுக்கணும் ஆல்டிஹைடு வந்து அரோமேட்டிக் ஆல்டிஹைடு தான் கொடுக்கணும், நீ என்ன பண்ணுவ? இல்ல அலிபாட்டி தான் கொடுக்கணும், நீ எப்படி கண்டுபிடிப்ப? அது அரோமேட்டிக்கா மாத்தி கொடுத்தா அவன் போயிடுவான் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு கேட்பாரு. ஐயோ சார், இந்த போறேன் அப்படின்னா, அப்புறம் என்னன்னா ஃபில்லிங் டெஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். இந்த ஃபில்லிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது பியூட்டிஃபுல் டெஸ்ட். 2 சொல்யூஷன் எடுத்துக்கீங்க, ஃபில்லிங் சொல்யூஷன் ஏ, அடுத்து ஃபில்லிங் சொல்யூஷன் பி. இந்த சொல்யூஷன் ஏவை பொறுத்தவரைக்கும் அக்வஸ் காப்பர் சல்ஃபேட், இவன் தான் சொல்யூஷன் ஏ. இந்த சொல்யூஷன் பி பொறுத்த வரைக்கும் அல்கலைன், அதாவது சோடியம் பொட்டாசியம் டாட்ரேட், ரீச்சல் சால்ட் அல்ல ரோச்சல் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நோட் பண்ணிக்கோ, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம், ஓகேவா? என்ன சொல்றது, ஈக்குவல் அமௌண்ட்ல ஆட் பண்ணுவோம். ஏன்னா அது சேர்த்து வச்சோம்னா ரியாக்ஷன் முன்னாடி நடந்துரும், அதனால கரெக்டான டைமுக்கு ஆட் பண்ணி நம்மளுடைய காம்பவுண்டை ஆட் பண்ணணும். இப்போ பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, மேல இருக்கவ ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ணான், ஆனா இங்க இருக்கவ ஒன்லி அலிபாட்டிக் ஆல்டிஹைடுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவான், அரோமேட்டிக்கு கிடையாது. ஏன்னா அரைலுக்கு கிடையாது, அரோமேட்டிக்கு கிடையாது, ஒன்லி அலிபாட்டிக் தான் ஆன்சர் பண்ணுவான். இப்போ மேல கீட்டோனா ஆல்டிஹைடோ ஆசிடோ நிறைய கொடுத்துருப்பாங்க, நான் ரியாக்ட் பண்ண வச்சு எனக்கு என்ன கிடைச்சுன்னா ஆல்டிஹைட்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தட் மே பி அரோமேட்டிக் ஆர் அலிபாட்டிக், டசன்ட் மேட்டர். இப்போ கீழே இந்த இடத்துல எதை கன்ஃபார்ம் பண்றேன்னா, அலிபாட்டிக்கா இருந்தா இது டெஸ்ட் கொடுப்பான், அப்ப அரோமேட்டிக் கொடுக்க மாட்டான். மேல அரோமேட்டிக் அலிபாட்டிக் ரெண்டு பேருமே வந்துட்டான், கீழே ஒன்லி அலிபாட்டிக் மட்டும்தான்.
ஸோ இதுல என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? மேல டெஸ்ட் கொடுத்துட்டானா அவன் ஆல்டிகேடு ஓகே, ஏதோ ஒண்ணு கீழே வந்துட்டானா இவன் அலிபாட்டிக். இவன் கொடுக்கல, இவன் ஆன்சர் கொடுக்கல அப்படின்னா அது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங் ஆன்சர் கொடுக்கல அப்படின்னா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? அரோமேட்டிக். சூப்பர் சூப்பர். அப்ப அரபேட்டிக்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே நடந்து போனா ஸ்டைலா போயிட்டே இருப்போம், முன்னாடி கார்லாம் வெட்டிக்கும். எஸ். இப்ப இந்த இடத்துல ஆல்டிகேட் இருக்கான், நம்மளுடைய குப்ரிக் அயான் இருக்கு. பேசிக் நேச்சர்ல தான் எடுத்துக்கிறோம். ரெண்டு ரியாக்ஷனுமே ஆல்மோஸ்ட் பேசிக் நேச்சர் தான். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டிகேட் ஆசிடா கன்வெர்ட் ஆயிரும். ஆக்சுவலி இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்ரா. நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் இந்த கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் மத்தவங்களுக்கு ஏன் இது ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸா பார்க்க கூடாது? ஒரு ஆல்டிகேட ஆசிடா மாத்தணும், ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம இப்படியும் படிக்கணும். இன்னொரு இடத்துல இது கன்ஃபர்மேஷன் டெஸ்ட், இந்த இடத்துல இது ஆக்சிடேஷன் ப்ராசஸ். சரியா? இவனை ஆக்சிடைஸ் பண்றேன். அப்ப ஆக்சிடைஸ் ஆயிட்டா இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஆல்டிகேட் ஆசிட் அம்சா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? மேல ஏதாவது வேற ஏதாவது பை ப்ராடக்ட் இருந்தா போக வேண்டியதான். அதனால கெமிக்கலை பொறுத்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? டக்குன்னு நாயில என்ன சொல்ற நாக்கில வச்சிடக்கூடாது. ஏன்னா அதனாலதான் லேபுக்குள்ளே இருக்கு. வெளியே எங்கேயுமே உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா வெளியே பார்த்துட்டு இமீடியட்டா ரியாக்ட் பண்ணும், இமீடியட் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஒரு கல் கிடக்குதுன்னா அந்த கல் சும்மா கிடக்கும், அவ்வளவு சீக்கிரம் இந்த ரியாக்ஷன்ல போகுது. இதெல்லாம் ஸ்டேபிளா இருக்கும், மண் அப்படியே கிடக்கும். ரைட். இவெல்லாம் இமீடியட் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிடுவோம், அடுத்த ஒரு ஃபார்முக்கு மாறிடுவோம். அதனால நம்ம தொட்டோம்னா உடனே நமக்குள்ள ஏதாவது ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும், பெரிய பெரிய பிரச்சனை வரும். ப்ரொஃபசர் ஒருத்தர் இந்த சில்வர் காம்பவுண்ட் ஒன்று ஏதோ ஸ்மெல் பண்ணி பார்க்கல, லைட்டா ஸ்மெல் பண்ணி 6 மாசம் 7 மாசம் பெட்ல கிடந்தார். காலேஜ் படிக்கும்போது சொன்னாப்ல. ஸோ கெமிக்கல்ஸ் ரொம்ப டேஞ்சர், கேர்ஃபுல்லா இருங்க. இந்த எப்படி நான் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, இதோ இவருக்கான குப்ரிக்கு என்ன மாறுறா அப்படின்னா உங்களுக்கு குப்ரஸா மாறுறான். இவன் ஆக்சிடைஸ் ஆயிட்டான், இந்த இடத்துல இவன் ஆக்சிடைஸ் ஆயிட்டான். அப்ப இந்த ஃபெல்லோ ரெடியூஸ் ஆகும்ல, குப்ரி குப்ரஸா மாறிடுக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் பிரவுன் பிரசிபிடேட்டா மாறிடும். ஸோ இந்த ரெட் பிரவுன் என்ன சொல்லுது அப்படின்னா ஓகேடா முடிச்சுடா சொல்லி அப்படின்ட்டு வேற அந்த விஷயத்த நமக்கு இன்ஃபார்ம் பண்றான். அது ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இதுல அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, சொல்லி முடிஞ்சதுக்கு காரணம் நம்மளோட சில்வர் மிரர். இங்க ரெட் பிரவுன் கலர். ஞாபகம் வச்சுக்கோ, ஒவ்வொரு ரியாக்ஷனோட எண்டு பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்த விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஹாலஃபார்ம் ரியாக்ஷன். ஹாலஃபார்ம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. குளோரோஃபார்ம், ஐடோஃபார்ம். ஐடோஃபார்ம் நம்ம காயங்களுக்கு போடுறது. குளோரோஃபார்ம் படத்துல ஆகுனா கர்ச்சிப் வச்சு மூக்குல வச்சு அழுத்தவங்க மயக்கம் போட்டுருவாங்க, அப்படிலாம் போட மாட்டாங்க, பயப்படாதீங்க. அடுத்து புரோமோஃபார்ம் நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னு பெருசா பார்த்தது இல்லை. இப்போ இந்த ஹாலஃபார்ம் ரியாக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சார் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் சொல்றீங்க, ஆஹ் ஆனா கேள்வி மட்டும் கேட்க மாட்டீங்க, எதோ கேட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் தோணும். ஆக்சுவலி ஆலஃபார்ம் பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்லயுமே இருக்கு. எல்லோ கலர் பிரசிப்டேட்டுங்கிற ஒரு வார்த்தையோட நிற்பான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கண்டிஷன், இந்த ரியாக்ஷனுக்குள்ள போகணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கணும். அந்த கண்டிஷன் என்ன? ஆல்டிகைடு கீட்டோன் ஆல்கஹால்ஸ் போவான், இன்னொருத்தரும் போவான், வெயிட் பண்ணுங்க வரேன். சி டபுள் பாண்ட் ஓ, இந்த கண்டிஷன் இருக்கும். இந்த குரூப் இருந்துச்சுன்னா, அதாவது சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் 3, சிலர் இந்த மாதிரி பார்த்துருவான். சார் சொன்னாரு சி டபுள் பாண்ட் ஓ, அந்த மாதிரி தானே இருக்கு. இந்த சி டபுள் பாண்ட் ஓ பக்கத்துல என்ன இருக்குன்னா சிஹெச் 3 இருக்கணும். இல்ல, அது போமான். இந்த கண்டிஷன் இருந்தால் அவன் இந்த அலஃபார்ம் ரியாக்ஷனில் என்றாவான், இல்லை என்றால் கிடையாது. இப்பொழுது பாருங்கள், இந்த இடத்தில் நம்மிடத்தில் CH3 சி டபுள் பாண்ட் ஓ, CH2 CH2 CH3 இப்படி ஒரு மாலிகுல் உள்ளது. இப்போ எஸ் நோ, ரியாக்ஷனுக்குள்ள போவானா போக மாட்டானா அலஃபார்ம்? எஸ் ஆர் நோ, கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்கள், எஸ் ஆர் நோ. ஓகே, கூகுள் போட்டான். சபரிவாசன் ஃபர்ஸ்ட் 5 பேர், ஜெயவாலு, ஆயிஷா, கனிஷ்கரு வந்தான், யாசர் வந்துட்டான், சாகித்யா 5 பேர் முடிச்சு. திவாகர் வந்துட்டான், ஆதித்தன் வரான். அடுத்து அகத்தியன் எல்லாம் பூந்தேடா. அகத்தியா மரியாதையா மைக் ஆன் பண்ணி பேசுறா. ஏய் டேய், சிரிச்சுக்கிட்டு இருப்பான். எனிவே, ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா எஸ் போட்டிருக்கீங்க. யார் வந்து தட்டிருக்கான் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பனைல் குரூப் இருக்கு. நீ இதை மட்டும் தான் மக்களை ஃபோக்கஸ் பண்ணணும், இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த கண்டிஷன் இருந்தா என்ன சார் பண்றது அப்படின்னா, இந்த இடம் கட் ஆகும்டா, இந்த இடம் கட் ஆகும். ஈவன் புரோமோஃபார்மோ ஆலோஃபார்மோ இல்ல குளோரோஃபார்மோ ஏதோ ஃபார்ம் ஆகும். இந்த இடம் உங்களுக்கு ஆசிடா கன்வெர்ட் ஆகும். இந்த சி டபுள் பாண்ட் இருக்குல்ல, அதோட ஒரு OH ஆட் ஆகும், ஆசிடா மாறும். சரியா? ஸோ சிம்பிளான ரியாக்ஷன். இப்போ நான் சில மாலிகூல்ஸ்க்கு ஐடியா கொடுத்துறேன், கீட்டோனும் ஆல்டிஹைடையும் வரைஞ்சிடுறேன். இதான் கண்டிஷன் இவங்க உங்களுக்குன்ட்டு. அதுக்கப்புறமா சில ஐடியாஸ் தரேன் எப்படி இருக்கும், இப்பெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குன்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல CH3 சி டபுள் பாண்ட் ஓ CH3, இது கீட்டோன். இப்படி ஒரு கீட்டோன், இன்னொரு கீட்டோன் இப்படி ஒரு கீட்டோன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்டிஹைடு CH3 சி டபுள் பாண்ட் ஓ H. அடுத்து CH3 CH2
சி டபுள் பாண்ட் ஓ. அடுத்து CH3 CH2 OH, ஆல்கஹால். ரைட். ஓகே, லிசன் கேர்ஃபுல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்த மாதிரி கீட்டோனு ஆல்டிகைடு ஆல்கஹால் மூணுமே எடுத்திருக்கோம். யார் போவா? நான் சொன்ன கண்டிஷன் எங்க சூட் ஆகுதுன்னு பாரு. சி டபுள் பாண்ட் பக்கத்துல CH3 இருக்கு. சார் ரெண்டு CH3 இருக்கு, டசன் மேடம். கண்டுக்க வேண்டாம், கண்டுக்க வேண்டாம். இல்ல இல்ல ஆயிஷா, இதுக்கு கொஸ்டின் இல்ல. ஆயிஷா வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிச்சு வேகமா. அடுத்து எப்படி கொஸ்டினா இருக்குன்ட்டு. கிடையாது ஆயிஷா. சோ இவன் ரியாக்ஷனுக்குள்ள போயிடுவான். ரைட், ரியாக்ஷனுக்குள்ள போயிடுவான். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு CH2 தான் இருக்கு மேன், இங்க ஒரு CH2, இங்க ஒரு CH2 தான் இருக்கு. சோ கண்டிப்பா இவன் ரியாக்ஷனுக்குள்ள போக மாட்டான். ரைட். இப்ப இந்த ஆல்டிகைடை பொறுத்த வரைக்கும் இவன் ரியாக்ஷனுக்குள்ள போவான். ஏன்னா சி டபுள் பாண்ட் பக்கத்துல உங்களுக்கு ஒரு CH3 இருக்கு ரியாக்ஷன். பட் இவன் பக்கத்துல CH2 இருக்கு, போக மாட்டான். ஆல்கஹாலை பாரு, குவைட் டிஃபரெண்ட். சி டபுள் பாண்ட் இல்லாம இங்க எப்படி இருக்குன்னா CH2OH. கார்பன் இருக்கையா, ஆக்சிஜன் இருக்க கார்பன், அதுக்கு பக்கத்து கார்பன்ல CH3 டன் முடிஞ்சிருச்சு. ரியாக்ஷன்ல போவான். அப்போ ரியாக்ஷனுக்குள்ள ஈஸியா போயிடுவான். இப்ப எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தான். இந்த ஆல்டிகைடு இல்லாமல், அசிட்டால்டிகைடு இல்லாமல் ஒரு ஆல்டிகைடை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஆலோஃபார்ம் ரியாக்ஷன் போகக்கூடிய ஒரு ஆல்டிகைடு. சரியா? மென்ஷன் பண்ணி விடுங்க. மென்ஷன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் நான் ஜிபே பண்றேன். இப்ப இமீடியட்டா பண்றேன். யாராவது இந்த ஆல்டிகேட் இல்லாம நான் சொல்லிட்ட ஒரு ஆல்டிகேட் போட்டேன், நீங்க ஒரு ஆல்டிகேட் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா 100 ரூபாய் ஜிபே. டைம் ஆயிட்டே இருக்கு, 200 ரூபாய் ஜிபே பண்றேன். இது வந்து பிரைஸ் மணி, பெட்டு கிடையாது, பிரைஸ் மணி. உங்களோட டேலண்ட்டுக்கு நான் கொடுக்குற பிரைஸ். அனிவா பென் பென்சால்டிஹைடு. சௌரியாசன் தப்பா ஆன்சர் பண்ணியிருந்தா நான் 100 ரூபாய் கேட்பேன் உங்ககிட்ட. பரவாயில்லையா? ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சேன். இருங்க ஒரு நிமிஷம். இந்த டாலன்ஸ் ஸ்பெல்லிங் பார்த்தோம்ல, இந்த டாலன்ஸ் ஸ்பெல்லிங் அவன் இதுக்கு ஆன்சர் பண்ணுவானா? குறிப்பா வந்து ஃபெல்லிங் சொல்யூஷன் யாரும் ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுவானா பண்ண மாட்டானா? ஃபெல்லிங் சொல்யூஷன் இதுக்கு ஆன்சர் பண்ணுவானா பண்ண மாட்டானா? எஸ் ஆர் நோ. ஃபெல்லிங் சொல்யூஷன் இதுக்கு ஆன்சர் பண்ணுவானா பண்ண மாட்டானா? எஸ் ஆர் நோ. இது கேம் கிடையாது, சும்மா சொல்லுங்க யாராவது. ஒரு 4-5 பேர் சொன்னா போதும். ஒரு 4-5 பேர் சொன்னா போதும். கிளாஸை கவனிக்கிறீங்க ஒரு 4-5 பேர். யா சார், தங்கமான பையன், எப்பயும் போல டக்குன்னு மெசேஜ் போகும். ஓகே, நிரஞ்சனா, சபரிவாசன், சுஜிதா, வெரி குட். ஆதித்தன், ஆதித்தன் எப்பயுமே வந்துடுறான்டா. ஓகே, ரியாக்ஷன் போ. ஒரு ஆல்டிகேடுக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போ இதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு கீட்டோ எந்த ரியாக்ஷன் ஃபெல்லிங் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்டால் இது கிடையாது, அலஃபார்ம் கிடையாது, ஃபெல்லிங் பார்த்துட்டு இருக்கேன். அங்க நான் ஒரு விஷயம் சொல்லணும், சொல்லாம விட்டேன். போவானா போக மாட்டான்? எஸ் ஆர் நோ. பார்த்துட்டு ஃபெல்லிங். ஏன்னா கீட்டோன் போகாது, கீட்டோன் போகாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருமே நோ தான் சொல்றேன். எவனோ எஸ் சொன்னான். யாரு? விக்னேஸ்வரனா? அவன் எஸ் சொல்லிட்டான், திருப்பி அவனே நோ சொல்றான். திருப்பி எஸ் சொன்னா தொலைச்சு விடுவான் அவனை. ரைட்டு, கவனி. இப்ப இப்படி எடுத்துக்கோ, இந்த குரூப் எடுத்துக்கோ, COOH. இவன் ஃபெல்லிங் சொல்யூஷன், ஃபெல்லிங் டெஸ்ட் போவானா போக மாட்டானா? யாரு? நோ சபரிவாசன், நோ சுஜிதா, நோ நோ கனிஷ்கர், நோ 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 ஜெயபால், நோ ஹரிஷ் அறிவன ஹர்ஷ பிரியன், நோ கோகுல், நோ எஸ் யாசர், நோ நிரஞ்சனா, நோ 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 மோகன் குமார். எங்கடா இருக்க டேய் மோகன் குமார்? குகன் பார் ஒரு பக்கம் தட்டிக்கிட்டு இருக்கா. அது குகன் டவர் கிடைக்குதா? BSNL கனெக்டிவிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, இப்ப கவனிங்க. ஆன்சர் இன் கமெண்ட் பாக்ஸ் இஸ். ஐயோ, யாருக்கும் தனியா அனுப்புறேன்டா. யாரா அவன்? போகல. எவ்ரி ஒன். ஆன்சர் இன் கமெண்ட் பாக்ஸ் இட் எஸ். ரியாக்ஷன் போவான். இவன் ஃபெல்லிங் சொல்யூஷன் ஆன்சர் பண்ணுவான். உடனே அவன் பிரியாணி பாத்தியா? ஆமா 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 பண்ணுவான். யா 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 யா. யாரா அவன்? இது ஏன் பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாசர் வந்துட்டா. எஸ் 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 எஸ். ஓகே, ஏன் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கேட்பான்டா. ஸ்ட்ரக்சரை பாருங்கடா. எதனால ரியாக்ஷன் போவானா? இப்படி பார்த்தா ஆசிடு, இப்படி பாருல, இப்படி பாருவே. என்ன தெரியுது? CHO தெரியுதா? ஆல்டிகைடு. அந்த பக்கத்து ஆசிட், இந்த பக்கத்து பார்த்தா ஆல்டிகைடு.
ஸோ இந்த ஆல்டிஹைடா இருக்கிறதுனால தான் ஃபார்மிக் ஆசிட் மட்டும் ஃபெல்லிங் சொல்யூஷனுக்கு ஆன்சர் பண்றான். அவன் ஃபார்மிக் ஆசிடா இல்ல, ஒரு பேசிக் ஃபார்மால்டிஹைடு மாதிரி இருக்கிறதுனால ஆன்சர் பண்றான். ஞாபகம் வச்சுக்கோ, ஃபில்லிங் டெஸ்ட்டுக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம நேரா பழையபடி இங்கே வந்துருவோம், ஆல்ஃபார்ம் ரியாக்ஷன் வந்துடும். சரி, ஸோ ஆல்ஃபார்ம் சொல்லியாச்சுடா. எல்லாத்தையும் அடிச்சு நுறுக்கிட்டு போயிட்டே இருப்பான். என்ன அப்படின்னா CH3 குரூப் பக்கத்துல இருக்கணும். கண்டிஷன் என்ன சார் அப்படின்னா NaOH I2 ஃபார் அயோடோஃபார்ம், Cl2 ஃபார் குளோரோஃபார்ம். இவன் சேர்ந்து என்னவா மாறுவான் அப்படின்னா உங்களுக்கு Na NaOI இப்படி மாறுவான். ஸோ இவன் தான் நம்ம தான், நான் தான் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இவன் மாறுவான். சரியா? இவன் மாறினவன் தான் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். அப்படியே அழகா கவனி, இந்த CH3 இருக்கிற மட்டும் அப்படியே கட் பண்ணி தூக்கி இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அழகா உங்களுக்கு குளோரோஃபார்மும் அயோடோஃபார்மும் மாறிடுவான். அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கும், இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆயிடுச்சு. அவ்வளவு, ஒரு ஆசிட் கிடைச்சிருச்சு. சூப்பரா. அதாவது கீட்டோன்லாம் உடைக்கவே மாட்டோம். முன்னாடி பார்த்த எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆல்டிஹைடு ஆசிடா மாத்திடலாம், ஆனா கீட்டோனை மாத்த மாட்டான். ஆனா ஆலோஃபார்ம் கீட்டோனை உடைச்சு விடுவான். கீட்டோனை உடைச்சு அவனை ஆசிடா மாத்தி விட்டு தான் அடுத்த வேலையை அவனுக்கு. சரியான ஒரு ரியாக்ஷன். இப்ப பாரு, இந்த பக்கம் டபுள் பாண்ட்லாம் இருக்கு, எக்கச்சக்கம் எக்கச்சக்கம் எக்கச்சக்கம். ஆனா எல்லாத்தையும் பார்க்க கூடாது, ரியாக்ஷன் சைட்டை பார்க்கணும், அதான் ரொம்ப முக்கியம். சி டபுள் பாண்ட் பக்கத்துல அந்த CH3 இருக்கா, ரியாக்ஷன் சைட், அவனை கவனி, ஃபோக்கஸ் பண்ணு. அந்த இடத்துல ரியேஜன் ஆட் பண்றான், அவனை கட் பண்றான். கட் பண்ண கீட்டோனை உடைக்க முடியாது அவ்வளவு சீக்கிரமா. ஆனா கீட்டோனையும் உடைக்கிறவன் ஆலோஃபார்ம். கட் பண்ணி விட்டானா, ஆக்சிஜன் ஆட் பண்ணானா, இது ஆசிடா மாறிச்சு. அது தேவையில்லை, மெயின் ப்ராடக்ட் இங்க இருக்கு, குளோரோஃபார்ம். ஸோ குளோரோஃபார்ம் பொறுத்த வரைக்கும் கர்ச்சீப்ல வச்சு இப்படி வச்சா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உடனே மயக்கலாம் ஆகாது. ஸோ இதுக்காக நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி அது குளோரோஃபார்ம் இம்பியூரா இருந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ஹெல்த் இஷ்யூல நீ மாட்டிக்குவ, அதாவது பெரிய பிரச்சனை போய் மாட்டிக்குவ. அதனால கெமிக்கல்ஸ்ட்ட விளையாடாதீங்க. அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா ஹேண்டில் பண்ணுங்க, இல்லைன்னா அது பக்கத்திலே போய் அப்பா சாமி நம்ம பக்கத்துல வரல. லேப் டைம்ல டீச்சர்ஸ் பக்கத்துல இருந்தாங்கன்னா ஓகே தொட்டுப்பார், மற்றபடி தொடாத அதெல்லாம். ரைட்டு மக்கள்ஸ். எனிவே இப்போ ஆலோஃபார்ம் ரியாக்ஷனுக்கு உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டேன், இது ஒரு தடவை படிச்சு பாருங்க. அடுத்து நேரா கீழே வந்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். எஸ், அற்புதமான அருமையான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரியாக்ஷன். ரியாக்ஷன் டியூ டு ஆல்பா ஹைட்ரஜன். ஆல்பா சரி என்றால் என்ன? எஸ் சொல்லுப்பா. சார், இந்த ஆல்கஹால் மேல சொன்னீங்கல்ல sir, எஸ். அது போகாதுன்னு சொன்னீங்க சார். எந்த ஆல்கஹால் போகுது, மெத்தனாலா இதுவா? நீங்க எத்தனை நாள் என்ன சார் சொன்னீங்க? எத்தனை நாள் டிக் போட்டிருக்கேன் பாரு. ஓகே சார். ம், ஓகே. நெக்ஸ்ட், இது கொஞ்சம் கவனம்டா, 5 மார்க் எதிர்பார்க்கலாம்டா. 2 நிமிஷம் இருக்கா? ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார் பாரு, இது முடிச்சிருவோம். யாரது யாரது யாரது? இட்ஸ் ஓகே. ஓகேப்பா. ஆல்ஃபா ஹைட்ரஜன் முதல்ல ஆல்ஃபா பீட்டா அந்த பொசிஷன் உங்களுக்கு தெரியணும். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 சின்ன ஒரு லிங்க் இருக்குன்னு பார்த்துக்கோ. இந்த கலர் வேற ஒருத்தனுக்கு செட் ஆகாது, தெரியாது. ரைட், எடுத்துக்கோ. இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, இங்க ஒரு ஹச் இருக்கு. இப்போ கவனி, இந்த கார்பனைல் கார்பனுக்கு பக்கத்து பொசிஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆல்பா அப்படின்னு சொல்றோம். இடத்தை குறிக்கிற சிம்பிள்ஸ், ஓகேவா? கிரீக் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் இவங்க. இடத்தை குறிக்கிற அந்த நம்பர்ஸ் மாதிரி ஆல்பா முதல் இடம், பீட்டா 2வது இடம், காமா 3வது இடம், அடுத்து சிக்மா 4வது இடம்னு போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்பா பொசிஷன் ரொம்ப முக்கியம். கார்பனைல் கார்பனுக்கு பக்கத்துல இருக்க அந்த பொசிஷனுக்கு பேரு ஆல்பா பொசிஷன். இது என்ன பண்ண போறோம், ஆல்பா இடத்துல இருந்து ஒரு ஒரு எலக்ட்ரானை தூக்க போறோம், சாரி ஒரு புரோட்டானை தூக்க போறோம். பட் பேஸ் எதை வேணா இருக்கலாம், ஒரு OH மைனஸா கூட இருக்கலாம். இங்க இருக்க H பிளஸ் மட்டும் தூக்கிட்டு அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம், திருப்பி இங்கிட்டு உள்ள ஓடும். உள்ள போகும்போது என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் மேல போகும். மேல போனோடனே இந்த இப்படி மாதிரி இருப்பான், ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கும். திருப்பி என்ன பண்ணுவான், இவன் கீழே தான் வருவான், மேல போனா திருப்பி கீழே வருவான். டபுள் பாண்ட் திருப்பி இந்த இடத்துக்கே போக பார்க்கும். ஸோ இந்த இடத்துல யாராவது வந்தா அவன் கூட அட்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார் புரியல, பரவாயில்ல. இப்ப கீழே ரியாக்ஷனோட ஆரம்பிப்போம். ஆல்டால் தெளிவா சொல்லி தரேன், பொறுமையா கவனிங்க. ஒயிட் போர்டில் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ 1 மினிட், லெசன் 1 மினிட், டக்குன்னு ரிவாயிட்டு வருவோம். வரங்களாம் சீக்கிரம் வந்துருங்க. ஆல்டால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட்கட்டு சொல்லி தரேன். இப்போ மீட்டிங்கை முடிக்கிறேன்.